ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் சேர்ந்து அவங்க கழுத்துல அவங்களே தாலி கட்டிக்கிட்டு அதுக்கு மறுநாளே அவங்க தாலியை கட் பண்ணிட்டு இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட நினைச்சு ஒப்பாரி வைக்கிற ஒரு ஈவென்ட் தான் கூவாகம் ஃபெஸ்டிவல். தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்துல இருக்க கூவாகம் வில்லேஜ்ல லொகேட் ஆயிருக்க அரவான் டெம்பிள்ல தான் இந்த விஷயம் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு. திருநங்கைகள் அந்த கோவில்ல இருக்க லார்ட் அரவானை தான் மானசீகமா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே அவர் இறந்து போனதா சொல்லி விடோவாவும் மாறுறாங்க. யார் இந்த அரவான்? எதுக்காக இந்த வினோதமான ரிச்சுவல்? மகாபாரதால இருக்க ஒரு லெஸ் நோன் கேரக்டர் தான் அர்ஜுனாக்கும் நாகா பிரின்சஸ் உலுப்பிக்கும் பிறந்த இந்த அரவான். மகாபாரதாவோட அஸ்ட்ராலஜர் சகாதேவாவோட அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் படி குருஷேத்திர போர்ல பாண்டவாஸ் வின் பண்ணணும்னா ஒரு வாரியர் அவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அண்ட் களப்பலி அப்படின்ற பேர்ல உயிர் தியாகம் செய்ய போற அந்த பர்டிகுலர் பர்சன் வாரியருக்கு தேவையான 32 ஐடியல் குவாலிட்டிஸும் இருக்க ஒருத்தரா தான் இருக்கணும். இன் தட் வே ஃபர்ஸ்ட் அர்ஜுனா தன்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண முன் வந்தாரு. பட் அர்ஜுனா இந்த வாருக்கு ரொம்பவே முக்கியம். சோ அவருக்கு பதிலா அவரோட சன் அரவான் அவரோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆனாரு. பட் அந்த டைம்ல அரவான் ஒரு பேச்சுலரா இருந்தாரு. களப்பலியை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க மேரேஜ் ஆனவங்களா இருக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலா இருந்துச்சு. பட் கல்யாணமான மறுநாளே இறந்து போக போறாருன்னு தெரிஞ்சு அரவான மேரேஜ் பண்ணிக்க எந்த ஒரு பொண்ணும் தயாரா இல்ல. அண்ட் அரவான மேரேஜ் பண்ணிக்க வச்சு எந்த ஒரு பொண்ணையும் தெரிஞ்சே விதவையாக்க வேணாம்னு நினைச்ச கிருஷ்ணர் ஒரு டெசிஷனுக்கு வர்றாரு. அரவான மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக மோகினி அப்படின்ற பேர்ல ஒரு பொண்ணை அவதாரம் எடுத்த கிருஷ்ணர் அவரை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அதுக்கு மறுநாள் அமாவாசை அன்னைக்கு அரவான் உயிர் தியாகம் செய்ய அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்ட மோகினி விதவையா மாறி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு ஒப்பாரி வச்சு தன்னோட துக்கத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. சோ மகாபாரதால ஒரு ஹீரோயிக் ஃபிகரா இருந்த அரவானோட சாக்ரிஃபைஸை ஹானர் பண்றதுக்காக இப்ப வரைக்குமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மோகினிகளான திருநங்கைகள் வருஷம் கூவாகம் வில்லேஜ்ல ஒண்ணு கூடி அதை ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றாங்க.